தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புகிற கட்சிகளை வந்து அந்த சின்னத்தில் போட்டியிட சொல்லுங்கள், அதுதான் ஜனநாயகன்ற மாதிரி எழுச்சி தமிழர் பேசியிருக்காருல்ல. திடீர்னு என்ன கமல் மேலே அப்படி பாசம் வந்துருச்சு? கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 10 படத்தில் நடிச்சுட்டு அடுத்தவரே நேராக சிஎம் சீட்டில் தான் உட்காரணுங்கிற ஆசைப்பட்டு நிறைய ஆட்கள் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அவர் வரலை. அவர் வந்து எப்படி வந்தாருன்னா, ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்தில் வந்து பயணித்தார். திரைத்துறையில் பயணித்து விட்டு கமல் நற்பணி மன்றம் என்று வைத்து விட்டு எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வந்தார். வந்தோடனே நான் முதல் சீட்டு தான் உட்காந்து சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து வீரியமாக எதிர்த்தவர் கமலஹாசன் அவர்கள். டிவி பெட்டிலாம் போட்டு உடைச்சாரு. அவரே நீங்கள் வீரியமாக எதிர்த்தீங்க? கேளுங்க, டிவி போட்டிலாம் போட்டு உடைச்சாரு. உடைத்த கமலஹாசன் வந்து இன்றைக்கி கூட்டணி வந்திருக்காரு. வந்து விட்டு என்ன சொல்கிறார், நான் வந்து எனக்கு 4 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச தகவல். 4 சீட்டில் எதுக்கு சார், நம்ம கூட்டணி வந்து வெற்றி பெறட்டும், எதுக்கு நீங்கள் இவ்வளோ நெருக்கடி? விசிகாக்கு 8 சீட்டு தான் கொடுத்துருக்கிறீங்க, பலமான கட்சி. மற்ற பாருங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு 5 தான் கொடுத்துருக்கிறீங்க, இந்த மதிமுகவுக்கு ஒரு 4 தான் கொடுத்துருக்கீங்க, அதில் 3 வந்து டிஎம்கே. இவ்வளோ நெருக்கடி மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க, நானும் வந்து நெருக்கடி தரத்துக்கு விரும்பவில்லை, எனவே நான் தியாகம் பண்ணுகிறேன்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் அரசியல் இதில் பார்க்க முடியாது. ஒரு அரசியலில் வந்து யாரையாவது மிதித்து தலையில் மிளகா வச்சு மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. பாலிடிக்ஸுங்கிற விஷயத்தில் சொல்லணும்னா அரசியல் என்பதே சாக்கடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அந்த சாக்கடையை சுத்திகரித்து சந்தனமாக மாற்றக்கூடிய இடத்துல நம்ம வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலையில் இப்போ வந்து என்ன செய்கிறாரு, ஆகா இவ்வளோ பெரிய ஒரு தியாக மனப்பான்மையாக ஒரு ஆள் சொல்லும்போது வரலாற்றில் நாளைக்கு பதிவே ஆகிடக்கூடாது. கமலஹாசன் இப்படி சொன்னார், எல்லாரும் கம்முன்னு இருந்துக்கிட்டாங்க, யாருமே அவரை வந்து என்ன செய்யலை, அவர் வந்து சீட்டு வேங்கன்னு புஷ் பண்ணலை, யாருமே அவருக்கு உறுதுணையாக இருக்கலை அப்படிங்கிற ஒரு வரலாற்றில் ஒரு தவறான விஷயம் பதிவாகிடக்கூடாது என்பதற்காக எங்கள் தலைவர் இல்லை, நீங்கள் எலக்ட்ரல் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வர வேண்டும், தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான பதிவு. இப்போ அவர் பாஜக பிடிஎம்மாக தெரியலையா? அரசியல் முயற்சியோடு இருக்கிறார். அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைமை இல்லை என்று சொல்வது தான் அதிகம். எங்களை பொறுத்து அது கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு நிரந்தர எதிரி பாஜக. சாதியவாதமும் மதவாதமும் எங்களுடைய நிரந்தர எதிரி. மற்றவங்க அப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன், திமுகவே ஒரு காலத்தில் வந்து கலைஞர் பிரிவில் வந்து இப்போ பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான். நாங்கள் கூட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் உள்ளே போனவங்க தான். அதுக்கு பிறகு அந்த முடிவை எடுத்துருக்கிறோம். அதனால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம நெரிசல் இருக்க தேவையில்லை. உண்மையை நீங்கள் சொல்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, தெளிவாக இருக்கிறார். நாளைக்கு வந்து எப்படி செய்ய எங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற வரைக்கும் தான் எங்களுடைய அந்த கூட்டணியில் கரெக்டாக இருக்கிறாரு, சரியாக இருக்கார், கொள்கை அடிப்பில் இருக்கிறார். இப்போ பி டீமாக தான் இப்போ தெரியவில்லை.